Hello friends, welcome to JK Samayal. இப்போ நம்ம பார்க்க போற ரெசிபி வந்து வெந்தய கீரை குழம்பு. இதற்கு வந்து வெந்தய கீரை வந்து நான் ஒரு கட்டு எடுத்துர்க்கேன். நல்லா க்ளீன் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ இந்த வெந்தய கீரை குழம்பு செய்யிறதுக்கு நான் குக்கர்ல வந்து ஒரு 100 கிராம் தோரம் பருப்பை நல்லா க்ளீன் பண்ணிட்டு இதல சேர்த்து வச்சிருக்கேன் குக்கர்ல. இது கூட ஒரு 6 பல்லு பூண்டு. கூடவே ஒரு 20 ல இருந்து ஒரு 25 நம்பருக்குள்ள சின்ன வெங்காயம் சேர்த்துக்குங்க. இது கூட சீரகம் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன். அடுத்து தக்காளி ஒரு 2 நம்பர். பச்சை மிளகாய் 2 நம்பர். மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன். குழம்பு மிளகாய் தூள் 1/2 டீஸ்பூன். இப்போ இது கூடவே வந்து ஒரு 2 துண்டு தேங்காய் பத்தை வந்து துருவிட்டு போட்டுக்கலாம். அடுத்து வெந்தய கீரையை வந்து நான் பொடியா கட் பண்ணிட்டேன். இப்போ அதையும் குக்கர்ல சேர்த்துடலாம். எடுத்து வச்சிருக்க 2 தேங்காய் பத்தை வந்து நல்லா துருவி வச்சிருக்கேன். அதையும் இப்போ கீரையிலே சேர்த்துருங்க. இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துருங்க கீரை வேக வைக்கிற அளவுக்கு. இப்போ குக்கரை மூடி போட்டு ஒரு 4 விசில் வர வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் கீரையும் பருப்பும் நல்லா வெந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம மத்து போட்டு கடைய தேவையில்ல. கரண்டியில் இப்படி கிண்டி விட்டாலே போதும், இன்னும் நல்லா மசிஞ்சிரும். இப்போ கீரை குழம்பை நம்ம தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ பேனில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன். இது கூட வந்து கடுகு உளுத்தம் பருப்பு ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது கூடவே சீரகம் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன். 2 காஞ்ச மிளகாய். இப்போ கடுகு பொரிஞ்ச பிறகு பெருங்காயத்தூள் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே வந்து நெய் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் மசிச்சு வச்சுருக்க இந்த கீரையை சேர்த்துருங்க. இப்போ குழம்புக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கலாம். நம்ம கொதிக்கலாம் வைக்க தேவையில்ல. நம்ம தாளிச்சிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியது தான். வெந்தய கீரையில் கசப்பே தெரியாது, அந்த அளவுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இதே முறையில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா இந்த ரெசிபியை லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஜேகே சமையல் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட வர பெல் பட்டனையும் ஆல் என்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நம்மளோட ஒவ்வொரு அப்டேட்டும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.